guys, my amazing learners. I am Dhanalakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. நீ எங்க போற அப்படினு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல where are you going அப்படினு ஒரு phrase யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம் இல்லையா? இது பிகினர்ஸ்க்கும் தெரியும், இங்கிலீஷ்ல பேசுறவங்க எல்லாருக்கும் தெரியும். எங்க போற அப்படினு கேட்கறதுக்கு where are you going அப்படினு கேட்போம். இதுவே நீ எங்க போயிருந்த, இந்த நாள் ஃபுல்லாக உன்னை ஆளவே காண எங்கே போயிருந்த, இந்த வாரம் ஃபுல்லாக உன்னை பார்க்கவே முடியல, நீ எங்கே போயிருந்த, இவ்வளோ நேரமாக எங்கே இருந்த, ஸோ இந்த மாதிரியெல்லாம் கேட்குறக்கு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா இன்றைக்கி? சரி, இந்த மாதிரி கேட்குறக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கிலீஷில் கேட்போம். என்னது? வேர், ஹேவ் இல்லைன்னா ஹேஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் போடணும். அதுக்கப்புறம் பீன் யூஸ் பண்ணி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா இந்த மாதிரியான கேள்விகளை நம்ம ஈஸியாக கேட்டுட முடியும். இந்த மாதிரியான சென்டென்ஸ் எல்லாம் அட்வான்ஸ் லேர்னர்ஸ் லேர்ன் பண்ணக்கூடிய பேசக்கூடிய சென்டென்சஸ். இதை நம்ம பிகினர்ஸ்க்கே நம்ம இன்றைக்கி கற்றுக் கொடுக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் கற்றுக் கொடுக்க போகிறேன். அதனால் லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீ எங்கே இருந்தாய், நீ எங்கே போயிருந்த, இந்த வாரம் ஃபுல்லாக காண எங்கே போயிருந்த, இந்த மாதிரியெல்லாம் கேட்குறதுக்கு என்ன மாதிரியான சென்டென்சஸ் வந்து நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் டு த வீடியோ. நீ எங்கே இருந்த, அவன் எங்கே போயிருந்தான், இந்த மாதிரியெல்லாம் பேசுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு பார்த்துருந்தோம். இதில் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். வேர், ஹேவ் இல்லைனா ஹேஸ்ன்னு சொல்லியிருந்தா இல்லையா? ஹேவ் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஐ, வி, யூ, தேன்னு சப்ஜெக்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும்னா ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். ஐனா என்ன? நான், வி நாங்கள், யூனா நீ, தே அப்படிங்கிறது அவர்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் சப்ஜெக்ட்ஸாக வந்திருந்ததுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஹேவ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். இதுவே சப்ஜெக்ட்ஸ் வந்து ஹீ, ஷீ, இட்டு, அதாவது அவன், அவள், அது அப்படின்னு வந்திருந்ததுன்னா ஹேஸ் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணி நம்ம பேசணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு சென்டென்ஸில் யார் வேலையை செய்கிறாங்களோ இல்லை யாரை பற்றி நம்ம பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளோதான். இப்போ டிரெக்டாக இந்த சென்டென்ஸ் பார்த்தலாம். பாட்டி நடந்தப்ப நீ எங்கே இருந்த அப்படின்னு கேட்குறோம். பாட்டி நடந்தப்ப நீ எங்கே இருந்த. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம நீ எங்கே இருந்த அப்படிங்கிறத தான் நம்ம இங்கிலீஷில் பேசும்போது யூஸ் பண்ணுவோம். நீ எங்கே இருந்தனா ஃபார்முலா பாருங்கள். வேர், அப்புறம் என்ன இருக்குது? ஹேவ் இல்லைனா ஹேஸ் இருக்கா? இப்போது நீ அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் இந்த இடத்துல. அப்போ நீ சப்ஜெக்டாக இருக்கிறதுனால என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம்? நீனா இங்கிலீஷில் யூ இல்லையா? யூ இருக்கும்போது ஹேவ் தான் நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ வேர், ஹேவ், யூ. ஃபார்முலாவில் என்ன இருக்குது? பீன் இருக்கு இல்லையா? வேர் ஹேவ் யூ பீன். பாட்டி நடந்தப்ப அப்படின்னா டியூரிங், டியூரிங் the party அப்படின்னு சொல்லணும். Just read the sentence now. Where have you been during the party அப்படின்னா பார்ட்டி நடந்தப்ப நீ எங்கே இருந்த அப்படி சொல்லி கேட்குறது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ்லாம் நம்ம எப்போ மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது ஒரு பர்சனை நம்ம மிஸ் பண்ணுறோம், அவன் இல்லை, பார்ட்டி நடந்தப்ப இல்லை, பட் அவன் வந்துட்டான், வரும்போது நம்ம கேட்குறோம் நீ எங்கே போயிருந்த அப்படி சொல்லி அந்த பர்சன் இருக்கும்போது நம்ம கேள்வி கேட்குறோம் அப்படின்னா தான் இந்த மாதிரியான சென்டென்சஸ் தமிழில் யூஸ் பண்ணுவோம். அதே தான் இங்கிலீஷ்லேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, இவ்வளோ வருஷமாக அவங்க எங்கே இருந்தாங்க, இவ்வளோ வருஷமாக அவங்க எங்கே இருந்தாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஆஸ் யூஷுவல் எங்கே இருந்தாங்க அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் வரணும் இல்லையா? அப்போது சப்ஜெக்ட் இந்த இடத்துல அவங்க அப்படின்னு, அவங்கன்னா அவர்கள் அப்படிங்கிறது. ஸோ வேர், வேர் ஹேவ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா தே வந்தால் ஹேவ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். வேர் ஹேவ் தே, அவர்கள். சப்ஜெக்ட் வந்து தே இல்லையா? நெக்ஸ்ட்டு பீன். வேர் ஹேவ் தே பீன். இவ்வளோ வருஷமா அப்படின்னா ஆல் தீஸ் இயர்ஸ், ஆல் தீஸ் இயர்ஸ்னு போடணும். இவ்வளோ வருஷமாக அவங்க எங்கே இருந்தாங்க அப்படி கேட்கும்போது வேர் ஹேவ் தே பீன் ஆல் தீஸ் இயர்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு நீ தேவைன்னு நினச்சப்போ எங்கே போயிருந்த, எனக்கு நீ வேணும்னு நான் நினச்சேன், எனக்கு தேவைன்னு நினச்சப்போ நீ எங்கே போயிருந்த அப்படி சொல்லி கேட்குறது. ஸோ இதுலேயும் நம்ம என்ன தான் பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட்டு எங்கே போயிருந்த அப்படிங்கிறத கேட்கணும். சப்ஜெக்ட் என்ன? நீ அப்படிங்கிறது. அப்போது வேர்
have நீனா இங்கிலீஷில் யூ இல்லையா, where have you been, எனக்கு தேவைன்னு நினச்சப்போ, ஸோ இது இங்கிலீஷில் எழுதுறதுக்கு when I தேவைன்னு நினச்சப்போ அப்படிங்கிறனால when I needed you. ஓகே, ரீட் பண்ணுங்க. where have you been when I needed you அப்படின்னு சொல்லணும். அடுத்தது எக்ஸாமுக்கு முன்னாடி அவன் எங்கே போயிருந்தான், எக்ஸாமுக்கு முன்னால் அவன் எங்கே போயிருந்தான், ஆளையே காணோம் அப்படின்னு அடுத்தவங்க கிட்ட கேள்வி கேட்குறது. ஓகேவா? ஸோ அவன் மேபி வந்திருப்பான், அப்போ நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கேள்வி கேட்போம், அவன் எக்ஸாமுக்கு முன்னாடி எங்கே போயிருந்தான் அப்படி. ஓகே, ஸோ இதுலேயும் அவன் எங்கே போயிருந்தான் அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் வரும். சப்ஜெக்ட் என்ன, யாரை பற்றி பேசுகிறோம், அவனை பற்றி. அப்போ அவன் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். வேர் அவன் இருந்தால் என்ன யூஸ் பண்ணணும், அவன்னா ஹீ இல்லையா, ஹீ இருந்தால் ஹேஸ் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ வேர் ஹேஸ் ஹீ பீன், எக்ஸாமுக்கு முன்னாடி அப்படிங்கிறது பிஃபோர் தி எக்ஸாம். அவ்வளோதான். வேர் ஹஸ் ஹி பீன் பிஃபோர் தி எக்ஸாம் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் உனக்கு நாள் முழுசாக கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன், நீ எங்கே இருந்த, டே ஃபுல்லாக நான் உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன், நீ எங்கே தான் போன, எங்கே தான் இருந்த அப்படி சொல்லி கேட்குறோம். ஸோ இதை நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி மாற்றலாம். நான் உனக்கு நாள் முழுசாக கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இதில் மாற்றிக்கலாம். எப்படி வேணால் போடலாம். வேர் ஹேவ் யூ பீன் அப்படிங்கிறதையும் எழுதலாம், இந்த மாதிரியும் எழுதலாம். நான் ஃபர்ஸ்ட் இதில் எப்படி மாற்றிக்கிறேன், நாள் முழுதும் கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ஐ ஹாவ் been calling you. நாள் முழுசா ஃபுல் டேவும் கால் பண்ணனா ஆல் டேன்னு போடணும். ஐ ஹாவ் பீன் காலிங் யூ ஆல் டே. நீ எங்கே இருந்த அப்படின்னா என்ன வரணும், வேர் ஹேவ் சப்ஜெக்ட் நீங்கிறது இந்த சென்டென்ஸ்க்கு. ஸோ வேர் ஹேவ் யூ தான் போடணும், யூ பீன். அவ்வளோதான். I have been calling you all day, where have you been அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கே போய் ஒளிஞ்சிருந்த, நான் உன்னை ரொம்ப நாளாக பார்க்கல. எங்கே போய் ஒளிஞ்சிருந்த, நான் உன்னை பார்க்கவே இல்லை, ரொம்ப நாளாச்சு. ஸோ இப்படி சொல்கிறதுக்கு எங்கே போய் ஒளிஞ்சிருந்த இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். வேர் நீ, அதாவது எங்கே போய் ஒளிஞ்சிருந்தனா நீ எங்கே போய் ஒளிஞ்சிருந்த அப்படின்னு தான் நம்ம கேள்வி கேட்குறோம். அதனால் வேர் ஹேவ் அப்படிங்கிறது போட்டுருணும். ஹவ் யூ, வேர் ஹவ் யூ பீன். ஒளிஞ்சிருக்கிறது அப்படிங்கும்போது ஹைடிங்னு போடணும். வேர் ஹவ் யூ பீன் ஹைடிங். நான் உன்னை ரொம்ப நாளாக பார்க்கல. இது எப்படி இங்கிலீஷில் எழுதலான்னா ஐ ஹாவ் இன்ட் சீன், I haven't seen you in agesனு போட்டுக்கலாம். அப்படின்னா ரொம்ப நாளாக பார்க்கல அப்படின்னா in agesனு இங்கிலீஷில் சொல்லுவோம். I haven't seen you in ages அப்படின்னா ரொம்ப நாளாக பார்க்கல. இப்படியும் சொல்லலாம், I haven't seen you for a long time அப்படின்னும் சொல்லலாம். ஓகேவா? சரி, இப்போது நீ எங்கே இருந்த, நீ கடைசி சில மீட்டிங்ஸை மிஸ் பண்ணிட்ட. இந்த இடத்துல இப்போ கொஞ்ச நாளான்னு மாற்றிக்கலாம். இப்போ கொஞ்ச நாளா அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளா நீ எங்கே இருந்த அப்படி கேட்கும்போது வேர் ஹேவ் யூ பீன் லேட்லி அப்படின்னு போட்டுக்கலாம். லேட்லின்னா என்ன, லேட்லி அப்படிங்கிறது ரீசெண்ட்லின்னு அர்த்தம். ரீசெண்டாக இப்போ கொஞ்ச நாளாக நீ எங்கே இருந்தேன்னா ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் இல்லையா, அதனால தான் லேட்லின்னு போட்டிருக்கோம். வேர் ஹவ் யூ பீன் லேட்லின்னா ரீசெண்டாக இப்போ கொஞ்ச நாளாக எங்கே இருந்தேன்னு அர்த்தம். நீ கடைசி சில மீட்டிங்ஸை மிஸ் பண்ணிட்டேன். இதில் மிஸ் பண்ணிட்டேங்கிறது ஃபர்ஸ்ட் வரும். யூ மிஸ்ட், அதுக்கப்புறம் கடைசிங்கிறது வரும். யூ மிஸ்ட் த லாஸ்ட் சில மீட்டிங்ஸு அப்படிங்கும்போது லாஸ்ட் ஃபியூ மீட்டிங்ஸ். ரீட் பண்ணுங்க. வேர் ஹவ் யூ பீன் லேட்லி, யூ மிஸ்ட் த லாஸ்ட் ஃபியூ மீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது, நீ இன்னைக்கு காலையில் எங்கே இருந்த, நீ இல்லாமல் நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நீ இன்னைக்கு காலையில் எங்கே இருந்த,
நாங்கள் நீ இல்லாமலே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு நபரை பார்க்கும்போது நம்ம சொல்கிற விஷயம் அது இல்லையா? சரி பாருங்கள், நீ இன்னைக்கு காலையில் எங்கே இருந்த? இது எப்படி எழுதலாம்? சப்ஜெக்ட் நீ தான் இல்லையா? அப்போது ஹேவ் தான் போடணும். வேர் ஹவ் யூ பீன்? இன்னைக்கு காலையில் அப்படின்னா திஸ் மார்னிங்னு போட்டுக்கலாம். திஸ் மார்னிங். வேர் ஹவ் யூ பீன் திஸ் மார்னிங்? நீ இல்லாமல் நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கன்னு இருக்குது, அதனால் வி ஆரம்பிச்சிட்டோன்னா ஸ்டார்டட். வி ஸ்டார்டட் என்னது? சாப்பிட. ஸ்டார்டட் ஈட்டிங். நீ இல்லாமல் அப்படின்னா வித்தவுட் யூன்னு போடணும். ஓகே, வேர் ஹவ் யூ பீன் திஸ் மார்னிங்? வி ஸ்டார்டட் ஈட்டிங் வித்தவுட் யூ அப்படின்னு சொல்லணும். லெட்ஸ் லுக் அட் த நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இந்த வாரம் ஃபுல்லாக அவள் எங்கே இருந்தா? எல்லாரும் அவளை பற்றி கேட்குறாங்க. இதுதான், இந்த வாரம் ஃபுல்லாக அவள் எங்கே இருந்தா எல்லாரும் அவளை பற்றி கேட்குறாங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த வாரம் ஃபுல்லாக அவள் எங்கே இருந்தாங்கிறத சேஞ்ச் பண்ணணும். அப்போது வேர் ஃபார்முலாவில் என்ன இருக்குது பாருங்கள், வேர் ஹேஸ் போகணும். ஏன்னா அவள் அப்படின்னு சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ வேர் ஹேஸ் ஷீ பீன் இந்த வாரம் ஃபுல்லாக அப்படின்னா ஆல் வீக். ஓகே, நெக்ஸ்ட்டு எல்லாரும் அவளை பற்றி தான் கேட்குறாங்க. அவளை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா எவ்ரி ஒன். எல்லாரும் அப்படின்னா எவ்ரி ஒன் has been asking. Everyone has been asking. யாரை பற்றி? அவளை பற்றி. about her. okay, everyone has been asking about her னு போடலாம், இல்லைனா everyone is asking about her னு போடலாம். okay, has been னு போடலாம், is asking னு போடலாம். okay, but just read the sentence. Where has she been all week? Everyone has been asking about her அப்படின்னு சொல்லணும். அடுத்தது அவன் எங்கே போயிருந்தா? நான் அவன் லஞ்சுக்கு வருவான்னு நினச்சேன். அவன் எங்கே போயிருந்தா? நான் அவன் லஞ்சுக்கு வருவான்னு நினச்சேன். ஸோ இது அவன் எங்கே போயிருந்தான் அப்படின்னா, எங்கே போயிருந்தா நான் எங்கே இருந்தான் அப்படி சொல்கிறது. ஸோ வேர் இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்ன? அவன் அப்படிங்கிறது. அவன் வந்தால் ஹேஸ் இல்லையா? வேர் ஹேஸ் ஹீ பீன் அப்படிங்கிறது கம்பல்சரி போடணும் இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு. அதான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ வேர் ஹேஸ் ஹீ பீன், அவ்வளோதான். வேர் ஹேஸ் ஹீ பீன், அவன் எங்கே போயிருந்தான்? நான் அவன் லஞ்சுக்கு வருவான்னு நினச்சேன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஐ தாட் he was coming to lunch. அவ்வளோதான். வேர் ஹேஸ் ஹீ பீன்? ஐ தாட் ஹீ வாஸ் கம்மிங் டு லஞ்ச் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது நம்ம டீச்சர் எங்கே போயிருந்தாங்க? இந்த வாரம் ஃபுல்லாகவே வேறு டீச்சர்ஸ் தான் வந்தாங்க. இந்த வாரம் முழுக்க வேறு டீச்சர்ஸ் தான் வந்தாங்க. ஸோ வேறு டீச்சர் மாற்றி அனுப்புகிறத சப்ஸ்டிடியூட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, இப்போ பார்க்கலாம். நம்ம டீச்சர் எங்கே போயிருந்தாங்க? ஸோ இதை சொல்கிறதுக்கு இதில் சப்ஜெக்ட் என்ன? டீச்சர் இல்லையா? ஸோ டீச்சர் மேபி சாராவும் இருக்கலாம், மேமாவும் இருக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணலாம்? ஹீ ஷீட்டு வந்தாலே ஹேஸ் தான் போடுவோம். வேர் ஹேஸ் நம்ம டீச்சர் அப்படிங்கிறனால வேர் ஹேஸ் ஆர் டீச்சர் பீன்? எங்கே போயிருந்தாங்க? வேர் ஹேஸ் ஆர் டீச்சர் பீன்? இந்த வாரம் முழுக்க வேறு டீச்சர்ஸ் தான் வந்தாங்க. இதை சிம்பிளாக எழுதலாம். we had substitutes all week. Where has a teacher been? We had substitute அப்படின்னா வேறு டீச்சர்ஸ் மாற்றி வரவங்களை தான் சப்ஸ்டிடியூட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ we had substitutes all week அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் நீ எங்கே போயிருந்த?
இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ எங்கே இருந்த, இந்த 2 சென்டென்சஸும் இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதோட இன்றைக்கான லெசனை நம்ம சூப்பராக பார்த்து முடிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம பார்த்த லெசன் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான லெசன் எல்லா விதமான லேர்னர்ஸ்க்குமே. அதனால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு லெசன்னே நான் சொல்லுவேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேரும் பண்ணிவிடுங்க. நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.